வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், கிஷ்கிந்தை படலம். சரத்காலத்தின் முற்பகுதி கழிந்தது. ஐப்பசி திங்கள் போய் கார்த்திகை வந்தது. சுக்ரீவன் சொன்னபடி ராமபிரானை காண வரவில்லை. அதை எண்ணியதும் ராமர் மனம் வருந்தினார். லக்ஷ்மணனை நோக்கியவர், தம்பி, முன்பு நான் சொன்ன 4 மாத காலமும் கழிந்து விட்டது. ஆனால் சுக்ரீவன் என்னிடம் சொல்லிச் சென்றவாறு இன்னும் வரவில்லை. அவன் செய்தது மிக நன்றாகவே இல்லை. ஆகையால் நீ அவனை சென்று கண்டு அவன் என்ன சொல்கிறான் என்று பார்த்து வா, கோபப்படாமல் போய்விட்டு வா என்று அனுப்பி வைக்கிறார். மாவீரன் லக்ஷ்மணன் நகரத்தினுள் பிரவேசித்து வெறிச்சோடி கிடக்கும் ராஜவீதியில் நடந்தான். தாரையை சுற்றிலும் நின்று கொண்டிருந்த அங்கதன் முதலியோர் அவன் வருவதைக் கண்டார்கள். அவர்கள் நெஞ்சம் படபடத்தது. தாரையை நோக்கி, வந்துவிட்டாரே, இனி என்ன நாம் செய்வது என்று கேட்டார்கள். அப்போது அனுமன் தக்கதொரு செயலை செய்ய ஆலோசித்தான். பின்பு தாரையை பார்த்து, மகாராணி, தாங்கள் சென்று சுக்ரீவராஜரின் அரண்மனை வாயிற்கதவை இளைய பெருமாள் உட்புகாதவாறு தடுத்து கொண்டு நிற்பீராக. அப்படி செய்தால் இளைய பெருமாளின் மனக்கருத்தை நாம் அறியக்கூடும். எவ்வாறெனில் தர்ம சிந்தையுடைய அப்பெருமான் தாங்கள் நிற்கும் வழியை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். அதனால் தான் வந்த காரியத்தை வாய்விட்டு சொல்லுவார். இதுவே நாம் இப்போது செய்ய தகுந்த தந்திரம் என்றான். அனுமன் கூறியது சரியான யோசனை என்பதை எண்ணி அறிந்தாள் தாரை. உடனே அவள் இளைய பெருமாளின் மனக்கலக்கத்தை நீக்கி தெளியச் செய்வேன் என்று அவர்களை பார்த்து கூறினாள். தாரை இவ்வாறு சொன்னதும் அங்கதன் முதலிய வானரர்கள் விலகி நின்றார்கள். அவள் தன் தோழிமார்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று சுக்ரீவனது அரண்மனை வாயிலை அடைந்தாள். அந்த வாசற்கதவின் நடுவில் நின்று கொண்டாள். லக்ஷ்மணன் நேரே அங்கே வந்தான். அவனை கண்டதும் தாரை அவன் உள்ளே செல்லாதவாறு வழிமறித்தாள். அதே சமயம் தாரையின் தோழி பெண்கள் அவனை சுற்றி வளைத்து நின்று கொண்டார்கள். தன்னை வானர மகளே சூழ்ந்து நின்றதைக் கண்டதும் ஒரு வினாடி லக்ஷ்மணன் ஒன்றும் புரியாமல் திகைத்தான். மறுகணமே அவன் திகைப்பு நீங்கியது. ஆனால் அப்போது அவனிடம் கூச்சம் குடிக்கொண்டது. அழகிய மயிலின் சாயலையொத்த அந்த வானர மகளிரை கண்ணெடுத்து பார்க்கவும் அவன் அஞ்சினான். இட்ட கால் இட்டபடி அப்படியே நின்று விட்டான். மாமிமார்கள் கூட்டத்தின் நடுவே வந்தவன் போல கூச்சத்துடன் தலை குனிந்து வில்லேந்தி நின்ற லக்ஷ்மணனை ஏறிட்டு பார்க்காது தாரை அதே கூச்சத்துடன் அவனிடம், மாவீரரே, எண்ணற்ற காலம் தவம் செய்த மகிமை ஏற்பட்டாலன்றி உமது வருகை இந்திராதி தேவர்களாலும் அடைய முடியாத ஒன்றல்லவா? அப்படிப்பட்ட நீர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் அது நாங்கள் நோற்றிருந்த பெருநோன்பின் பயனே ஆகும். இதனால் எங்கள் கொடிய தீவினைகள் தீர்ந்தன. நாங்கள் உயிர்ந்தோம். இதை காட்டிலும் நாங்கள் அடையும் மேலான நற்பயன் ஒன்றும் இல்லை. நீர் உக்கிரத்துடன் வந்ததைக் கண்ட வானரவர்கள் அஞ்சு நடுங்குகிறார்கள். அவர்களின் அச்சம் நீங்கும்படி உமது வருகையின் நோக்கத்தை விளக்கி அருள்வீர். ஸ்ரீராமபிரானின் திருப்பாதங்களை விட்டு நீங்காது வாழும் நீர் இப்போது அவரை விட்டு நீங்கி இங்கே வந்தது என்ன காரியத்தை குறித்தோ என்று கேட்கின்றாள். லக்ஷ்மணன் அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் கோபம் தணிந்தான். அவன் நெஞ்சிலே கருணை ஊற்றெடுத்தது. அவன் தாரையை சற்றே தலை தூக்கி பார்த்தான். அந்த கணத்தில் தன்னுடைய தாய்மார்களின் நினைவு அவனுக்கு வந்தது. அதனால் மனம் வருந்தினான். அவனுடைய கண்கள் கண்ணீர் துளிகளை தாரையில் சிந்தின. தன்னை பெற்ற தாய்மார்கள் இருவரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று எண்ணி வருந்திய உள்ளத்துடன் வெகு நேரம் ஒன்றும் பேசாது நின்று கொண்டிருந்த லக்ஷ்மணன் கடைசியாக தாரையை பார்த்து, தாயே, சுக்ரீவன் தானும் தனது சேனையுமாக ஜானகி பிராட்டியாரை தேடிக்கொண்டு வந்து கொடுப்போம் என்று எனது தமையனாருக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தான். அதனை இப்போது மறந்துவிட்டான். அதனால் அண்ணல் எனக்கு சுக்ரீவனின் நிலையை அறிந்து வா என்று கட்டளையிட்டார். அக்கட்டளையை தலைமேற்கொண்டு இங்கு நான் வந்தேன். மேலான அரசாட்சியை பெற்ற சுக்ரீவனின் நிலையை தாங்கள் சொல்வீராக என்றான். உடனே தாரை, ஐயனே, கோபம் தீர்த்தருள்வீர். சிறியதோர் குற்றம் செய்தால் பெரியதோர் பொறுத்தல் பண்பு. உண்மையன்று இதனை நன்கு அறிந்தவர்கள் யார் இருக்கின்றார்கள்? சுக்ரீவர் அரச இன்பத்தில் மூழ்கியிருக்கின்றார் என்று நினைத்தாலும் உமது காரியத்தை அவர் மறக்கவில்லை. ஆங்காங்கு தூதரை அனுப்பி சேனையின் வரவை நோக்கியே காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார். எனினும் நீங்கள் அவருக்கு செய்த பேருதவிக்கு ஈடாக அவர் உங்களுக்கு செய்யும் பதிலுதவி இருக்க முடியுமோ?
1000 கோடி தூதர்கள் சுக்ரீவனின் கட்டளையை பெற்று வானர சேனைகளை திரட்டி வர சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்து சேர வேண்டிய நாளும் விரைந்து வந்து விட்டது. சரணடைந்தவர்களுக்கு தாயை காட்டிலும் நன்மை புரியும் நீங்கள் கோபம் தணிந்தருள்வீர். அப்படி பொறுத்தருள்வது தர்மமாகும். தீச்செயல்களை செய்யாதிருப்பார்களானால் தண்டிப்பதற்கு உரியவர்கள் யார்தான் இருக்கின்றார்கள்? உங்களை சரணடைந்தவர்களுக்கு அபயம் தந்து அளித்து அளவற்ற செல்வம் கூடியதனால் அவர்கள் மகிழ்ந்து உங்கள் கட்டளையில் இருந்து விலகினால் அதுவும் உங்கள் செயலாகவே கொள்ளக்கூடியதல்லவா? சுக்ரீவருடைய மனைவியை நீங்கள் மீட்டருளினீர்கள். அதற்கு பிரதிபகாரமாக ஜானகி பிராட்டியாரை மீட்கும் பொருட்டு அரக்கருடன் ஏறும் கொடிய யுத்தத்தில் உங்களுக்காக உயிரையும் தரும்படி போர் புரிந்தால் அது சிநேக தர்மத்தை நிறைவேற்றியதே ஆகுமன்றி அப்படி செய்யாமல் போனால் பிறகு உங்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட நட்பு நிலைக்குமோ? நேர்மை நெஞ்சத்தினரான நீங்கள் சுக்ரீவருக்கு செய்த பேருதவி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி பகைவரையும் ஒழித்து அரசு தந்து மிகுந்த சிறப்புடன் வாழும்படி செய்துவிட்டீர்கள். அவ்வாறு உங்களால் பேருதவி பெற்றவர் உங்களை அலட்சியம் செய்வாரானால் இடிக்குணத்தை பெற்று பெருமையை இழப்பது மட்டுமே அடைவார். அந்த கொடிய வினைப்பயனால் இப்பிறப்பிலேயே வறுமை அடைந்து இம்மை மறுமை குண்டான பயன்களையும் இழந்து விடுவார் என்றோ? நீங்கள் பகைவெல்ல துணை வேண்டுபவர் இல்லை, பிராட்டியாரை தேடுவதற்கே துணை வேண்டுபவர். ஆகவே உங்களின் அக்கட்டளையை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் சுக்ரீவராஜர் என்று இளைய பெருமாளுக்கு கூறினாள். தாரையின் வார்த்தைகளை கேட்டதும் லக்ஷ்மணன் சினமாறினான். அவன் நெஞ்சில் கருணையும் வெட்கமும் ஒருங்கு சேர மௌனமாக நின்றான். அப்பொழுது லக்ஷ்மணன் கோபம் தீர்ந்து நிற்பதைக் கண்ட அனுமன் மெல்ல அவன் எதிரிலே வந்து வணங்கினான். லக்ஷ்மணன் தன்னை வணங்கிய அனுமனின் முகத்தை பார்த்தான். இப்போது அவன் நெஞ்சில் சற்றே சினம் கூடிக்கொண்டது. அக்கோபத்துடன், அனுமனே, கல்வி அறிவு சான்ற நீயும் முன்பு நடந்த செய்தியை மறந்து விட்டாயோ என்று கேட்டான். எந்தையே, அடியேன் சொல்வதை கேட்டருள்வீர். தாயையும் தந்தையையும் குருவையும் அந்தணர்களையும் பசுக்களையும் சிசுக்களையும் பெண்களையும் கொலை செய்தவர்களுக்கும் அந்த பாவங்களை போக்கிக் கொள்ள கழுவாய் உண்டு. ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்களுக்கு அப்பாவத்தை போக்கிக் கொள்ள கழுவாய் உண்டோ? இல்லை ஐயனே, உங்களுக்கு எங்கள் சுக்ரீவராஜருக்கும் நட்பை ஏற்படுத்தியவன் நான் அல்லவா? அந்த நட்பின் தர்மம் அழியுமானால் அத்தீவினையிலிருந்து தப்பும் வகை சிநேகித்தவரான சுக்ரீவருக்கே அன்றி நட்பை ஏற்படுத்தியவனான எனக்கோ உங்களுக்கோ இல்லை. அப்படி ஒரு கால் ஏற்பட்டால் எங்கள் அறிவெல்லாம் குற்றம் அடைந்ததாகும். முற்பிறப்புகளிலும் இப்பிறப்புகளிலும் நாங்கள் செய்த தர்மத்தாலும் அதன் வகைகளினாலும் தேவர்களும் மற்றுமுள்ள மேலான திறத்தாரும் எங்களுக்கு நீங்கள் என்ற எண்ணம் என்னிடத்தில் பொருந்தியுள்ளது. அது இருக்கட்டும். மூலகாலம் ஆற்றல் உடையவரே, உங்களுக்கு எங்கள் மேல் சினம் ஏற்படுமானால் நாங்கள் சென்று தப்பித்து உய்ய வழி இல்லையே. அதற்கும் உங்கள் கருணைத்தானே கதியாக இருக்கின்றது. சுக்ரீவ மகாராஜர் உங்கள் கட்டளையை மறந்து விடவில்லை. வானர சேனைகளை உலகெல்லாம் சென்று திரட்டி வர தம் தூதுவர்களை அனுப்பியுள்ளார். அதனாலேயே காலம் தாழ்த்தினார். இவ்வாறில்லாமல் தர்மத்தின் துணையானவர்களான உங்களிடத்தில் அவர் எந்த பிழையும் செய்யவில்லை. அப்படி செய்வாரானால் அவர் உலகத்தில் பிறந்தவரானாலும் பிறவாதவரே. இது மட்டுமா, அவருக்கு மறுமையில் நரகமும் நிச்சயம் வந்து சேரும். செய்த நன்றி கடனை திருப்பித் தராதவன் ஒரு நாளும் வாழ மாட்டான். அதனை நன்கு அறிந்தவரான சுக்ரீவர் மனம் மாறுபட்டு உங்களுக்கு பதிலுதவி செய்யாமல் இருப்பாரோ? வானரர்களின் வாயிலை அடித்து பாறைகளை அதன் மேல் அடுக்கி வைத்தது ஆகிய யாவும் உமது கோபத்தை கண்டு அஞ்சியதனால் நிகழ்ந்த செய்கைகளே. இதனை தவறாக கொண்டு நீர் மனம் மாறுபடுவீரானால் நமது பகைவர் நமக்குள் இருக்கும் நட்பை துண்டித்து இருதரத்தாருக்கும் இடையில் பகையை மூட்டிவிட ஏதுவாகும். எனவே நீர் உள்ளே வந்து சுக்ரீவரை கண்டு கோபம் தணிந்தருள்வீராக என்று உடனே லக்ஷ்மணனுக்கு பதிலளித்தான் அனுமான். வாய்குமாரினின் வார்த்தைகளால் லக்ஷ்மணன் சினந்தணிந்தான். உண்மையில் சுக்ரீவன் நம்மை அவமதிக்கவில்லை. ராமபிரானின் கட்டளையை மீற வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இல்லை. அரச செல்வம் பெற்ற களிப்பினால் தான் செய்ய வேண்டியதை மறந்ததனால் நிகழ்ந்ததே இது என்ற முடிவுக்கு வந்தான் லக்ஷ்மணன். அதனால் அவன் கோபம் இன்னும் சற்று தணிந்தது. அனுமனை பார்த்து, வாயுபுத்திரனே, உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டுவது ஒன்று இருக்கின்றது. இவ்வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்வதற்கு தகுதி உடையவை. ஆதலால் நான் சொல்லப்போவதை கேட்டு சிந்திப்பாயாக. பிராட்டியாரை ராவணன் கொண்டு சென்றதால் உண்டான சினமும் மானமாகிய நெருப்பும் ஸ்ரீராமபிரானின் உயிரை பற்றி வருத்தி கொண்டிருக்கின்றன. அதனை கண்கூடாக கண்ட நான் அரச தர்மம் அழிய மிகவும் கொடுமையாக பாவிகளை தண்டிப்பது போல் உங்களை தண்டிக்க நினைத்திருப்பேன். அதனால் எனக்கு நேரும் பழிப்பாவங்களை பற்றியும் எண்ண மாட்டேன். ஆனாலும்
என் நெஞ்சில் கிளர்ந்தெழுந்த கோபம் தானாகவே தனிய உயிர் தன்னிலை அடைய பெற்ற பிறகு ராமபிரானை தேற்றுவதற்கு பல நாள் கழிந்தன. இப்படி நாள் கழிந்து எங்கள் கோபம் தீர்ந்திடாவிடில் மூவுலகும் தேவரும் நல்லுறமும் அழிந்தே தீர வேண்டியிருக்கும். அவைகளின் நல்வினை பயனாலேயே எங்கள் துன்பமும் கோபமும் தணிந்தன. ராமர் முதலில் உன்னை பார்த்ததாலேயே சுக்ரீவனை சிநேகித்து என்னைப் போலவே அவனை தம்பியாக பாவித்து இதுநாள் வரையிலும் உங்கள் மூலமாக தமது காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்து பொறுத்திருந்தார். உங்களுக்கு சிறப்பை அளிக்க வேண்டும் என்ற பேரருளினாலேயே அவர் அப்படி இருந்தார். அதில்லாமல் தமக்கு வலிமை இல்லை என்று எண்ணி அல்ல. நினைத்தால் தமது வில்லொன்றினாலேயே அறக்கரை அழித்து சீதா பிராட்டியாரை மீட்க ராமபிரானால் எளிதில் முடியும். ஆயினும் நான் இங்கே வந்தது நீங்கள் சொன்ன சொற்படி நடக்காமல் தர்ம விரோதமாக காலம் தாழ்த்தியதாலே ஆகும். நீங்கள் காலம் தாழ்த்தியவர்கள் மாத்திரமில்லை, அதனால் கொடிய அரக்கர்களை பின்னும் வலிமை பெற்று வாழச் செய்தீர்கள். தேவர்களுக்கு துன்பத்தை வருவித்தவர்களானீர்கள். முனிவர்களுக்கு மிகுந்த இன்பத்தை கொடுத்தவர்களானீர்கள். பாவத்தை மேன்மேலும் வளரச் செய்தீர்கள். இவை மட்டுமா? என்றென்றுமே சாத்வீக குணத்தினரான பெருமானை சினம் கொள்ள செய்தீர்கள் என்றான் லக்ஷ்மணன். அவ்வளவில் அனுமன் இளைய பெருமாளை வணங்கி, பேரறிஞரே, நடந்த விஷயங்களை மனதில் கொள்ளத் தருள்வீராக. நாங்கள் செய்யக்கூடிய செயலை செய்யாமல் விட்டோமேயானால் உயிர் விடுபவர்களே ஆவோம். இவற்றுக்கெல்லாம் இனி தர்மமே சாட்சியாகும். உள்ளே வந்து உமது தமையன் முறையாக சுக்ரியவரை காண்பீராக என்றான். லக்ஷ்மணன் அதற்கு உடன்பட்டு மாருதியுடன் இதுவரை தடுத்து நின்ற தாரை வழிவிட மாளிகையின் வாயிலை கடந்து உள்ளே சென்றான். தான் எண்ணி வந்த காரியம் நல்லவிதமாக முடிந்ததைக் கண்ட தாரை மகிழ்ந்தாள். தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.